வணக்கம். டிரைவிங் லைசென்ஸ் சம்பந்தமா ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. ஆனா அத பத்தின தகவல்கள் கொஞ்சம் அங்கொன்னு இங்கொன்னுமா குழப்பமா இருக்கு இல்லையா? கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நமக்கு கிடைச்ச தகவல்களை வச்சு இந்த புதுசா வந்திருக்கிற ஆன்லைன் ப்ராசஸ ரொம்ப சிம்பிளா தெளிவா புரிஞ்சுக்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல நம்ம கையில இருக்கிற ஆதாரம் இதுதாங்க. இத பார்த்தா என்ன தோணுது? ஒண்ணோட ஒண்ணு சம்பந்தமே இல்லாத வார்த்தைகள யாரோ வரிசையா போட்ட மாதிரி இருக்கு இல்லையா? வாங்க, இத ஒரு புதிரா ஒரு பசிலா எடுத்துக்குவோம். இந்த பசிலோட ஒவ்வொரு துண்டையும் எடுத்து சரியா பொருத்தி, இது முழுசா என்ன சொல்ல வருதுன்னு நாம சேர்ந்து கண்டுபிடிக்க போறோம். எந்த ஒரு புதிரையும் விடுவிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் முதல் படி. அந்த வகையில இந்த ப்ராசஸோட தொடக்க புள்ளி எதுன்னு முதல்ல கண்டுபிடிக்கலாம். வாங்க, நம்மளோட முதல் துப்பு என்ன சொல்லுதுன்னு பாப்போம். இப்ப பாருங்க, நம்ம கிட்ட இருந்த அந்த குழப்பமான வார்த்தைகள்ல கூகுள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இதுதாங்க நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய க்ளூ. இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த முழு ப்ராசஸுமே ஆன்லைன்ல தான் நடக்க போகுது. நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை, பரிவாகன் மாதிரியான அதிகாரப்பூர்வ அரசு இணையதளத்தை ஒரு சிம்பிள் கூகுள் தேடல் மூலமா கண்டுபிடிக்கிறது தான். சரி, கூகுள் பண்ணி பரிவஹன் மாதிரி சரியான வெப்சைட்டை கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன? வாங்க அடுத்த கட்டத்துக்கு போலாம். உள்ள போனதும் நாம சில முக்கியமான தகவல்களை கொடுக்க வேண்டியிருக்கும். அது என்னென்ன தகவல்கள்னு இப்போ தெளிவா பார்க்கலாம். அப்போ இங்க நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஆதாரம் ரொம்ப தெளிவா 3 விஷயங்களை குறிப்பிடுது. 1, உங்களுடைய டிரைவிங் லைசென்ஸ் நம்பர். 2வது, உங்களுடைய பிறந்த தேதி. அப்புறம் 3வது, நீங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற விவரம். இந்த 3ம் தான் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான சாவிகள் மாதிரி. இப்போ நாம கடைசி ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். நம்மளோட விவரங்களை சும்மா டைப் பண்ணா மட்டும் போதாது. அந்த தகவல்களை உள்ளிடுறது நீங்க தான்னு அந்த சிஸ்டம் உறுதிப்படுத்திக்கணும் இல்லையா? அதுக்கு பேரு தான் அங்கீகாரம், அதாவது ஆத்தென்டிகேஷன். அங்கீகாரம்னா என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா, அது உங்க தகவல்களை பாதுகாக்கிற ஒரு டிஜிட்டல் பூட்டு மாதிரி தாங்க. நீங்க தான் அந்த உண்மையான நபர்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா தான் சிஸ்டம் உங்களை உள்ளேயே விடும். இதனால உங்களுடைய தனிப்பட்ட தகவல்கள் ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். அதனால தான் இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். சரி, இந்த அங்கீகாரத்தை எப்படி பண்ணுவாங்க? நம்ம புதிரோட கடைசி துண்டு இங்கதான் இருக்கு. ஞாபகம் இருக்கா? நம்ம ஆதாரம், மொபைல் எண், அப்புறம் ஆத்தென்ட் அப்படின்னு 2 வார்த்தைகளை சொல்லிச்சு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, உங்களுடைய மொபைல் எண்ணுக்கு வர்ற ஒரு முறை கடவுச்சொல், அதாவது ஓடிபி மூலமா தான் உங்க அடையாளத்தை உறுதி செய்வாங்க. ரொம்ப சிம்பிள். சூப்பர். இப்ப பாருங்க, நம்ம கிட்ட இருந்த எல்லா துப்புகளையும் சேகரிச்சு இந்த புதிரை நாம முழுசா விடுவிச்சிட்டோம். முதல்ல குழப்பமா தெரிஞ்ச அந்த வார்த்தைகளை வச்சே ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நடக்க போற ஒரு தெளிவான, எளிமையான செயல்முறைய நாம இப்போ உருவாக்கிட்டோம். அப்போ இந்த முழு விஷயத்தோட சுருக்கம் இதுதான். இது ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் கொண்ட ப்ராசஸ். முதல்ல கூகுள்ல பரிவாஹன் அல்லது டிரைவிங் லைசென்ஸ் சர்வீஸ்னு தேடி சரியான அரசு வெப்சைட்டுக்கு போறீங்க. 2வது, உங்க டிரைவிங் லைசென்ஸ் நம்பர், பிறந்த தேதி, மாநிலம் மாதிரியான விவரங்களை கொடுக்கறீங்க. கடைசியா உங்க மொபைல் எண்ணுக்கு வர ஓடிபிய பயன்படுத்தி இது நீங்க தானு உறுதிப்படுத்துறீங்க. அவ்வளவுதாங்க. இந்த குறிப்பிட்ட ப்ராசஸ நம்ம இப்போ தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இது ஒரு பெரிய டிஜிட்டல் மாற்றத்தோட ஒரு சின்ன துளிதான். நம்ம அடையாளங்கள் எல்லாமே இப்படி டிஜிட்டல் மயமாயிட்டு இருக்கும்போது, எதிர்காலத்துல நாம நம்மளோட அடையாளத்தை ஆன்லைன்ல சரிபார்க்கிற முறை இன்னும் எப்படியெல்லாம் மாறும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது நாம எல்லாரும் சேர்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.